புதிய பட நிறுவனம் ஒன்றுல நம்ம சிவகார்த்திகேயன் ஹீரோவா நடிக்க போறாரு. ஆமாங்க, இயக்குனர்கள் சுந்தர் சி அட்லி இவங்க கிட்ட உதவி இயக்குனரா பணியாற்றின புதிய இயக்குனர் பாக்யராஜ் கண்ணன் அப்படிங்கிறவரு ஒரு படம் ஒன்று எடுக்க போறாரு. இது நகைச்சுவையும் காதலும் கலந்த ஒரு திரைப்படம். இந்த படத்துடைய கதை, திரைக்கதை, வசனம் இது எல்லாத்தையுமே அவரே பண்றாரு. இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் பி சி ஸ்ரீராம், இசை அனிருத், அரங்க அமைப்பு டி முத்துராஜ், அதே மாதிரியே எடிட்டிங்க்கு ரூபன், ஒலி வடிவமைப்பாளரா ஆஸ்கர் அவார்டு வாங்கின ரசூல் பூக்குட்டி, சண்டை காட்சிகளுக்கு அனல் அரசு, சிறப்பு மேக்கப்புக்கு வீட்டா நிறுவனத்தை சேர்ந்த ஷான்ஃபுட் இவங்கெல்லாம் பணியாற்ற போறாங்க. கதாநாயகி மற்றும் நடிகர் நடிகைகள் உட்பட எல்லாருமே பெரிய லெவல்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக படத்துடைய இயக்குனர் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு படத்துடைய வெற்றியை நிர்ணயிக்கிறதுல அந்த படத்துடைய கலைஞர்களுக்கும் அந்த படத்துடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பெரிய பங்கு இருக்கு. அந்த வகையில இந்த படத்துல பணிபுரிய போற தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதே மாதிரியே இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் மாதிரியே மற்ற நடிகர் நடிகைகளும் ரொம்ப பெரிய அளவுல இருப்பாங்க. சோ பார்த்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் TR ராஜா. சிவகார்த்திகேயன் 24 AM ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற புதிய நிறுவனத்தின் சார்பில் TR ராஜா தயாரிக்கிற சிவகார்த்திகேயனோட அடுத்த படத்துடைய துவக்க விழா இன்னைக்கு நடந்திருக்கு. இப்போ எவனும் பேரு கூப்பிடுறது இல்லை, எல்லாம் காக்கா மட்டும் தான் என்றாங்க எல்லாரும். எவனும் எத்தனை பேர் எடுக்கணும், இல்லை பேர் எடுக்கணும் கேட்கணும்.